உலகத்தில் ரொம்ப விசித்திரமான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம கடல் பகுதி தான். உலகத்தில் கிட்டத்தட்ட 71% இடம் பார்த்தீங்கன்னா கடலால் நிரம்பியிருக்கு. இதில் இன்னொரு ஆச்சரியமிக்க விஷயம் என்னென்னா, மனிதர்கள் வந்து மரியானா ட்ரெஞ்ச், அதாவது கடல் பகுதியில் ரொம்ப ஆழமான பகுதியான மரியானா ட்ரெஞ்ச் போன மனிதர்களை விட நிலாவுக்கு போனவங்க தான் அதிகம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தான் நம்ம மனிதர்களை வந்து கடல் பகுதிக்கு கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி கடல் பகுதி பூமிக்கு வெளியில் இருக்கிறதாங்கிற ஒரு சந்தேகம் வந்து விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு பல முயற்சிகள் வந்து ஏற்படுத்தினாங்க விஞ்ஞானிகள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா 1997 கலீலியோ அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து அனுப்பி அது மூலமாக ஏதாவது முக்கியமான ஒரு விஷயங்கள் கிடைக்கதான் தேடினாங்க. அப்போது நம்ம சோலார் சிஸ்டம்லேயே ரொம்ப பெரிய கிரகமான ஜூபிட்டர், அதோட ஒரு முக்கியமான ஒரு மூணான ஐரோப்பா, அதில் வந்து நிறைய பகுதிகள் வந்து இன்னுமே ஐஸாக தான் இருக்குது. அதாவது எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட 6 to 18 மைல்ஸ் அளவுக்கான ஒரு ஐஸ் இருக்குது. அந்த அளவுக்கு திக்னஸ் ஐஸ் இருக்கிறதுனால அதுக்கு அடியில் வந்து ஓஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த ஐரோப்பாவோட பரப்பளவு பார்த்திங்கன்னா நம்மளோட நிலாவுக்கு இணையாக தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த திக்னான ஐஸுக்கு அடியில் வந்து பல 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 ட்ரில்லியன் கணக்கான லிட்டர்ஸ்க்கான ஓஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத விஞ்ஞானி சொல்கிறாங்க. இதுக்கு சான்றா 2 முக்கியமான ஒரு விஷயம் நடந்தது. 1990 பார்த்திங்கன்னா கலீலியோ ஒரு முக்கியமான தருணத்தில் வந்து ஒரு முக்கியமான புகைப்படம் இருக்குது. அது என்னதுன்னா, கரெக்டாக ஐரோப்பா வந்து எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குன்னா, ஜூபிட்டரோட கிராவிட்டி அதிகமாக புல் இருக்கிறதுனால அதுக்குள்ளே ஏற்படுற மாறுபாடுனால ஒரு ஃப்ரிக்ஷன் உண்டாகும். அந்த ஃப்ரிக்ஷன்லேருந்து வர ஹீட்னால அதில் ஐஸ்லேருந்து முக்கியமான பகுதியில் வந்து ஸ்டீம் வெளில வந்திருக்கு. இந்த புகைப்படத்தை வந்து கலீலியோ வந்து கேப்சர் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2013 ஹபிள் ஸ்பேஸ் அந்த டெலஸ்கோப் கூட கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர் தூரத்துலேருந்து ஐரோப்பா வந்து ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கும் கிட்டத்தட்ட ஒலிம்பிக் சைஸ் பூல் நிரப்புற அளவுக்கான தண்ணியை வந்து வெளியில் தள்ளிக்கிட்டு இருக்கிறதா வந்து கண்டுபிடிச்சிருக்கு. இந்த 2 மிகப்பெரிய பிரேக் த்ரூ வந்து நாசா விஞ்ஞானிகள் கிடச்சிது. இதனால் மனித குலத்துக்கே ஒரு தன்னம்பிக்கை வந்தது. ஏன்னா பூமிக்கு வெளியில் கடல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடல் எங்கே இருக்கோ அங்கே உயிரினம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது தான் நம்மளோட நோக்கம். அதே மாதிரி இந்த டைடல் ஃபோர்ஸ்னால ஜூபிட்டருக்கு உள்ள இருக்கிற இந்த ஃபோர்ஸ்னாலையும் மற்ற சில காலனிகள்னாலையும் இந்த ஸ்டீம் வந்து வெளில வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஐரோப்பாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இதில் முக்கியமான விஷயங்களான தாது பொருட்கள் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு, ஆக்சிஜன் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்கிறாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், ஐரோப்பாவோட வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பில்லியன் வருஷம். அதாவது சரியாக சொல்லணும்னா உலகம் தோன்ற அதே நேரத்தில் தான் அதுவும் தோண்டியிருக்கு. அதனால அங்கேயும் வந்து தண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2024 அக்டோபரில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷன் கொண்டு வந்தாங்க நாசா. யூரோப்பா கிளிப்பர், அதாவது ஒரு முக்கியமான சேட்டலைட் இங்கேருந்து அனுப்பப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மிஷன். கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு வந்து இந்த மிஷனுக்கு செலவிட்டாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகும். அதாவது தோராயமாக 2030 ஐரோப்பா வந்து போய் சேரும். அங்கே வந்து முக்கியமான ஒரு ஸ்டடீஸ்லாம் மேற்கொள்கிறதுக்கு இது வந்து உபயோகரமாக இருக்கும். முக்கியமான என்னென்ன விஷயம்னா, அதோட ஹீட் மினரல்ஸ் இருக்கிறதுக்கா வாய்ப்புகள் இருக்கா, குறிப்பாக வேற்று கிரக ஜீவராசிகளுக்கான ஏதாவது ஒரு தென்படுத்தாமல் பார்ப்பாங்க.